முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் இன்னும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அம்மா, இவளா ஒரு பெத்தவளா? செத்து பொழைச்சு வந்திருக்க. ஒரு நாளாவது ஆஸ்பத்திரில வந்து பார்த்தாலான்னு நினைச்சி ஐயா? இல்லம்மா, எனக்கு தான் தெரியுமே. கால விழுந்து கெஞ்சினேன், கதறினேன். பாவி மனசு இறக்கப்படல. என்னால என்னையா பண்ண முடியும்? நீ நல்லா இருக்கணும்னு வேண்ட மட்டும்தான் என்னால முடிஞ்சது. அதான் உனக்கு புண்ணியவதியா பொண்டாட்டியா கிடைச்சிருக்கால. அவ தாலி பாக்கி உன்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுயா. உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான். அவன் தாலி பாக்கியம் தான் என்ன காப்பாத்திச்சது. லட்சுமி, என்னமா ஓரமா நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போ. ஆமாமா, மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போ. ஐயோ, அந்த அரக்கே உள்ள தானே இருக்கான். ஐயோ, வந்துட்டானே. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போ மாப்பிள்ளைய. சரிங்கண்ணே. விக்ரம், நீ மட்டும் உள்ள போ. அப்பா, இவங்க யார் வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாது. நீ மட்டும் உள்ள போ. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க உள்ள போங்க. நாங்க இங்கே நிக்கோம். ஐயோ, ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, எங்க உள்ள போங்க. ஏமா லட்சுமி, நீ உள்ள போ. யார உள்ள போ சொன்னது? அவன் ஒய்ஃப் தானே உள்ள போ சொன்னேன். எவனுக்கு எவ கொண்டாட்டு? யாரும் உள்ள போக கூடாது. விக்ரம், நீ மட்டும் உள்ள போ. அவன் இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கான். அவன் பொண்டாட்டி பார்த்த மாதிரி இருக்குமா? அது கண்ணனு புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவனுக்கும் பொண்டாட்டி ஏதாவது பேசணும் போல இருக்கல. ஏன் இப்படி பண்ணுதீங்க? ஏன் அடிப்பட்டு ரொம்ப நாள் ஆயிட்டான்னு கேட்க உனக்கு? அடி வாங்குற வயசா? ஒழுங்கா ஓடி போயிரு. இந்த நல்ல சிவனுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. அவன் செத்து பொழைச்சு வந்திருக்கான். அவன் பொண்டாட்டி கூட இருக்காவ. ஏன் அவனுக்கு பொண்டாட்டி சோகம் கேக்குதா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஐயா மருமோனே, பெரிய பாவைய சின்ன சேசிகளை பிரிச்சு வைக்கவே அவளை செத்த உள்ள போட்டோமே. என் வீட்டுக்குள்ள எவனும் போக கூடாது. விக்ரம், உன்னை உள்ள போன்னு சொன்ன. இங்க அவன் பொண்டாட்டிங்க. அதுக்குத்தான் இந்த வீட்டு வெளியில அவளுக்கு இடத்த கொடுத்துருக்க. அதான் மாட்டுக்கொட்டை இருக்க, அங்க தங்கிக்கிட்டோம். எதுக்கு அந்த பொண்ணு மாட்டுக்கொட்டையில தங்கணும்? என் வீட்டுக்கு தங்கதுக்கு ஒரு தகுதி தராதன வேணும். கண்ட அனாதைகள்லாம் இந்த நல்ல சிவனுக்கு மருமகளாக முடியாது. என் வீட்டுக்குள்ள வாழவும் முடியாது. யார் அனாத? என்ன அனாத பேசிட்டு இருக்கீங்க? அப்ப அவனை யாரு பாப்பா? இந்த நிலைமையில வந்திருக்கா. அவனை யாரு பாப்பா? அவன் என் புள்ள. அவனை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியாது. அவனை பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. யாரோ ஒருத்தர் பாக்கணுமா? கெட்டவா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எதுக்கு பாக்கணும்? இன்னொரு வாட்டி இவள மருமகன்னு கூப்பிட்ட நீ தாலி எடுத்துட்டு போக வேண்டியதான். சொல்லிட்டேன். அம்மா, சரிங்க மருமோனே, ரெண்டு பேரும் சேரதா கூடாது. அவனை பாக்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு. ஏன் அப்படி பார்க்க விட்டு அவனை மயக்கலான்னு பாக்கலான்னு? என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க எல்லாம் பண்றதை பார்த்தா அப்படித்தானே இருக்குது. அவன் இவ கிட்ட சேரக்கூடாது. இவ ஒரு காலமும் எனக்கு மருமகளா ஆக முடியாது. அவ என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கானே எனக்கு தான் தெரியும். அவன் நோக்கம் நிறைவேறாது. அவனை வீட்டோட்டை குடிச்சு அடிச்சு வந்துவேன். விக்ரம், நீ உள்ள போ. என்ன மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அமைதியா இருக்கீங்க. விக்கி, மாப்பிள்ள அமைதியா நிக்கிறாரு. அவன் சூழ்நிலை அப்படி. அவன் நின்னுதான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ தங்கச்ச வாழைக்கு நாம இல்ல அவதான் புத்திசாலி இல்லையா? வாழ வைக்கலாம். பொறுமையா மட்டும் இரு. பொறுமையை இழந்துடாத. என்னால தாங்கிக்க முடியலடா. கோபப்பட்டோம். இதான் சரியான சந்தர்ப்பம் பொண்ணு. இவன் என் வீட்டை விட்டு அனுப்புவான் இந்த நல்ல சிவன். இப்ப மாட்டுக்கொட்டில தங்க வச்சிருக்கால, கூடி சீக்கிரம் வீட்டுக்குள்ள அனுப்பி வேண்டியது நம்ம பொறுப்பு. புரியுதா? சரி. விக்ரம், உள்ள போ. வீட்டுக்குள்ள போத்த மருமோனே, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. விக்ரம் உங்க புள்ள, மறந்துடாதீங்க. அவன் நல்லா இருக்கணும்னு இவ கவனிச்சாதான் முடியும். அவனை ஒரு பொம்பளை தானே கவனிக்கணும். வாரா, இவனை கவனிக்கிறதுக்குனே ஒருத்தி வாரா. எப்படி விக்ரம் கூட சேரு நான் பாக்குறேன். ஓ, விக்ரமுக்கு பொண்டாட்டியா வந்து என்ன அழிக்கலான்னு பிளானா? அது இந்த நல்ல உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதடி. சவாலா விடுற சவாலே. ஆனாத உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் போதே கோடீஸ்வரன், கோடீஸ்வரன், எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். உன் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு வா. அவர் மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். அத உன்னால எதுவும் பண்ண முடியாது. நல்ல சிவன், இப்பவும் சொல்றேன், ஓசாவு என் கையாலதான். அத மாத்தவே முடியாது. நீ வீட்டுக்குள்ள வந்தாதானே உன்னை அழிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வரணும் இல்ல, எங்க இருந்தாலும் அழிக்க முடியும். நல்ல சிவன், உள்ள வா. நீ பாத்துக்க போறவன வந்து பாரு. எங்க எங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. அங்கிள், ஆமா, என் புள்ளைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு.
உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. என் புள்ளைய நல்லபடியா நீ பாத்துக்கணும். அந்த அன்னைக்கு என் புள்ள, அவனை பார்த்து உள்ள கூட்டிட்டு போ. பொறுப்பை கொடுத்துட்டீங்கல்ல மாமா, நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நீங்க கவலையே பட வேண்டாம். அதானே எனக்கு வேணும். கவலையிடுங்க மாமா, நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். என் புள்ள வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரியாது. அவ வீக்னஸ் வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுற. விக்ரம் வீக்னஸ் வச்சு அடிச்சிருக்காருடா, புரியுது. ஆனா இவன் நினைக்கிற விக்ரம் இப்ப இவன் இல்ல. என்னடா சொல்ற? அவன் மனசுல தங்கச்சி நீங்காத இடத்த புடிச்சிட்டா. இனி உலக அழகிய வந்து நின்னாலும் இவன் மனசுல எவ்வளவு இடம் பிடிக்க முடியாது. அவன் தங்கச்ச மனைவியா பார்த்ததை விட இப்ப தாயா பாக்குறான். அதுக்கும் மேல பாக்குறான். இனி சத்தியமா வேற ஒருத்தர் ஈரட்டு பார்க்க மாட்டான். ஆனா விக்ரம் வீக்னஸ் பாரு, ஒரு மனுஷனுக்கு எப்பவும் அந்த வீக்னஸ் இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இருந்தான், ஆனா இப்ப இல்ல. அது தெரியாம இவர் ஏதோ பிளான போட்டுட்டு இருக்காரு. அவன் இனி அவ கூட இருக்கத பாரு. முட்டாள்தனம். என் புருஷன் மனசு ஃபுல்லா நான் நிறைஞ்சிருக்கேன். நீ எத்தனை பேரை கொண்டு நிப்பாட்டினாலும் அவர் மனசுல நான் இருக்கிறது மாதிரி எவனும் இருக்க முடியாது. என் இடத்தை எவளாலையும் பிடிக்க முடியாது. இன்னும் 2 நாள்ல பாரு. அதே 2 நாள்ல இவன் இவ பின்னாடியே போகலன்னா நான் என் பேரை மாத்துறேன். சத்தியமா மாத்திக்க வேண்டியது வரும். நல்லங்க பேரை எடுத்துரு. நீ நல்ல சிவனே இல்ல. கெட்டவனுக்கு பேரு நல்லவனு பேரு. போயா. நீ சொன்ன அதே 2 நாள்ல இவன் முன்னாடியே புடிச்சுக்கிட்டு அவன் சுத்தல சுத்துவான். சுத்த வைப்பேன். என் தாய் குதிரவாளி. சொல்லுங்க பாட்டி. இல்ல பாக்கிறதுக்கு நல்லதா இருக்க. ஆனா இந்த வேலைக்கு வந்திருக்கியா அத நினைக்கும் போது தான் ஆச்சரியமா இருக்கு. வேலைக்கு வந்திருக்கனா? இவங்கள பாத்துக்க வந்திருக்க. 2 ஒண்ணுதான். அதான் ஆயால பாக்க வந்திருக்க. அப்படிதானே? ஏன் இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்குமே அங்கலாம் போயிருக்க வேண்டியதானே? இந்த வேலைக்கு வந்திருக்க. ஸ்டாப் இட். நான் விக்ரம பாக்க வந்திருக்கேன். விக்ரம மட்டும் அங்கிள் கேட்டுக்கிட்டாங்க, அதனால பாக்க வந்திருக்கேன். விக்ரம் நீங்க உள்ள வாங்க. விக்ரம். விக்ரம் வந்துட்டேன்ப்பா. பாத்து வாங்க விக்ரம். என் கையை பிடிச்சுக்கங்க. பாத்து வாங்க. நீங்க போங்க வர. விக்ரம் அங்கிள் சொல்றாங்கல்ல, உள்ள வாங்க. எல்லாரும் வழி விட்டு இல்லங்க. நான் இவரை பார்த்து கூட்டிட்டு போணும். வேலைக்குல உங்க கை பட்டாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிரும். புரியுதா? பெத்தவ கை பட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிருமா? அப்ப உன்ன மாதிரி பொம்பளை கை பட்டுச்சுன்னா யூ ஷட் அப். அங்கிள் கிட்ட சொன்னேன். இல்லங்க மேடம், பெத்தவ கை பட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொன்னீல. அதான் நீங்க என்ன போட்டுருக்கீங்க கையில? நீங்க தொட்டா அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா? அத கேட்க வந்த மேடம். என் கை ரொம்ப சுத்தம், ஆனா மனசு சுத்தம் இல்லையே. யூ ஷட் அப். அவன் பொண்ணட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவனை பாத்துக்கிறதுக்கு நீ என்ன சல்லட மாதிரி தூர போக வேண்டியதானே? அங்கிள் சொல்லிருக்காங்க, நான் பார்க்க வந்திருக்கேன். அந்த அங்கிள் இன்னொன்னு சொல்லுவாரு, செய்வியா? அவரே அசிங்கத்தை திங்க சொல்லுவார், தின்றுவியானே? யோ யோ ஷட் அப் அங்கிள். கொத்தாதடி வா. நீங்க உள்ள வாங்க விக்ரம். ஓ இங்க பாருங்க விக்ரம், என்ன வா போன்னா சொல்லக்கூடாது. வாசுன்னா கூப்பிடணும், புரியுதா? என்ன இவ வாசுங்க பாத்துமா வாசி பண்ணணுமா? இல்லனா என் தாய் எதை வாஸ் பண்ணணும்? என் பேரு வாசுகி. இங்க எல்லா பேருமே தலைகீழ தான் இருக்கும் உங்களுக்கு. யூ ஷட் அப். நீ எவனால இங்கிலீஷ் திட்டிக்க. உன் இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது, படிப்பறிவு இல்ல. போமா. விக்ரம் வாங்க. கெட்டவ பக்கத்துல இருக்கும்போது எவ கூட்டாளோன்னு போறியடா. விக்ரம். விக்ரம் சீக்கிரம் உள்ள வாடா. பரவாயில்லங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா கெட்டால விட்டுட்டு போறிய நீ? என்னடா மனுஷ? இல்ல மாப்பிள, நீங்க போங்க, நீங்க போங்க. என்ன மாப்பிள, உலகமே எதிர்த்தாலும் நம்மள நம்பி வந்தவா நம்ம தொட்டு தாலி கட்டினவள கைவிடலாமா? இல்ல மாப்பிள, அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். நீங்க உள்ள போங்க. பாப்பாவையும் கூட்டிட்டு போங்களேன். விக்ரம் உள்ள வான்னு சொன்னேன். கெட்டவளை விட்டுட்டு போறியா? பரவாயில்லண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேனே. இத பாக்கிறதுக்காக நம்ம வந்தோம். நம்ம கூட கூட்டிட்டு போயிருவோமா? முட்டாள் மாதிரி பேசாத. அங்க கூட்டிட்டு போயிட்டா இந்த நல்ல சிவனுக்கு தோதுவாயிரும். இங்க இருந்து போராடுவா. அவளுக்கு ஒரு துணியா நாம இருக்கோம். நிச்சயமா நம்ம தங்கச்ச வாழ வைக்கலாம். நம்பிக்கையோட இரு. இத பார்க்கதான் வந்தீங்களா? இவ வாழ்ற லட்சணத்தை பார்க்கதான் வந்தீங்களா? பெரிய பாவம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த நல்ல சிவனுக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வந்து வாய்ப்பேனா? இந்த அரக்கனுக்கு பொண்டாட்டியா இருக்கனே, அப்ப நான் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன். இவ எதுக்கு ஏன் இங்க கடந்து வேதனைப்படணும்? கூட்டிட்டு போயிருங்கய்யா.
என் மூத்த மருமகளும் இவளே மாதிரிதான். ஆனா அவளுக்கு அதே என் புள்ள உறுதுணையா இருந்தான். ஆனா இவளுக்கு அந்த பாக்கியமும் இல்லையா. அப்ப சொல்லுக்கலாம் தலையாற்ற புள்ளையா. அவனை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. இந்த புள்ளைய கூட்டிட்டு போயிருங்கய்யா, இந்த புள்ளைய கூட்டிட்டு போயிருங்கய்யா. எதுக்காவா இங்க இருந்து போகணும்? அவ இங்கத்தான் இருப்பா. உன்ன மாதிரி கோழையான பொம்பளைங்க வீட்ல இருக்க போய் தான் இந்த மாதிரி வாழாவட்டியான பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருக்காங்க. என்னக்கா சொல்ற? ஒரு பொண்ணால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நீ மனசு வச்சா இவள வாழ வைக்க முடியும். அவனே தலையாட்டி பொம்மை மாதிரி போயிருக்கான். நான் எப்படி? அவனை பெத்தவளே நீதானே. உன்னை மிஞ்சியா அவன் வந்துட்டான்? இல்ல நீ இல்லாம அவன் வந்தானா? உன்னோட கோலத்தனம், உன்னுடைய முட்டாள்தனம். விக்ரமுடைய இந்த நிலைமைக்கு முழு காரணம் நீ மட்டும்தான். என்னக்கா சொல்ற? உனக்கு ஓ மேலே நம்பிக்கை இல்ல. இங்க யாரும் யாருக்கும் அடிமையா இருக்கிறதுக்காக பிறந்து வரல. நீ முழுசா உன் புருஷனுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்க. அவன் அன்புக்கு அடிமையா இருக்கலாம், அவன் அதிகாரத்துக்கு ஒரு நாள் அடிமையா இருக்க கூடாது. அவன் பண்ற தப்புக்கு ஒரு நாள் அடிமையா இருக்க கூடாது. பெண்களுக்குள்ள மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? புத்திசாலித்தனம். அவ புத்திய பயன்படுத்துறாளா இல்ல புத்திய பயன்படுத்தாம இருக்காளானே அவ ஜெயிக்கிறதுலயும் அவ தோத்து போறதுல தான் இருக்குது. புத்தி இல்லாதவா ஏமாந்து போவா, புத்தி இருக்கவா சாமர்த்தியமா செயல்படுவா. நீ சாமர்த்தியத்தை கையில எடுக்காம பலவீனத்தை கையில எடுத்துட்ட. இங்க பார், நீ நினைச்சா இந்த பொண்ணு இங்க வாழ வைக்க முடியும். உனக்கு இந்த பொண்ணு இங்க வாழ வைக்க விருப்பம் இருக்குதா இல்லையா? எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்குமா? அவ எங்களுக்கு புள்ள மாதிரி. அப்போ நிச்சயமா உங்களால இந்த பொண்ணை இங்க வாழ வைக்க முடியும். எப்படின்னு சொல்லி கொடு. ஒன்ன மாதிரி இந்த அரக்கனுக்கு வாக்கப்பட்டிருப்பாளா? இத்தனை வருஷம் அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாளா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. அவளுக்கு ஒரு தனியா இருந்து நான் காரியத்தை முடிக்க. நான் சொல்றது கேளுங்க. இவா இந்த வீட்டு மருமக, விக்ரம் பொண்டாட்டி. இவா இந்த வீட்ல தான் வாழணும். வாழ வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். என்னன்னு சொல்லுக்கா. என் மருமக வீட்டுக்குள்ளதான் இருப்பா. அவ வீட்டுக்குள்ள இல்லன்னா நானும் இங்க இருக்க மாட்டேன்னு நீ சொல்லு. அப்போ நீ கிளம்புன்னு சொல்லிட்டா. அந்த அரக்கன் சத்தியமா சொல்ல மாட்டான். ஏமா, அந்த அரக்கன் சத்தியமா சொல்ல மாட்டான். அப்படி நம்ம தேவையில்லைன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கே உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பான். அவனுக்கு நீ கட்டாயம் தேவை. சத்தியமா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான். அன்னைக்கு நீ சொல்றதுதான் சரி. சரிக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்படியே சொல்றேன். இவ வீட்டுக்குள்ள இருக்கணும். இவ வீட்டுக்குள்ள இருந்தாதான் வீட்டுக்குள்ள போயிருக்கவா வெளியில வர முடியும். கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். விக்ரமோட பலவீனத்தை பயன்படுத்தி தானே ஒப்போஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கான சந்தர்ப்பத்தையும் ஒப்போசரே ஏற்படுத்தி கொடுப்பான். அதுதானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு வாட்டி அவன் திசை மாறி போயிட்டா இவ நிலைமை. திசை மாறி போயிட்டு வரவனெல்லாம் வாழ வைக்கிறது பொண்களோட வேலை இல்ல, புரியுதா? விக்ரமுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தையே துச்சமா தூக்கி எறிஞ்சவா. அவ அங்கதான் வாழணும், விக்ரம் கூட தான் இருக்கணும். இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. நானா சண்டை ஆரம்பிச்சுக்கிட மாட்டேன். நீ ஆரம்பிச்சு மட்டும் வை, நான் முடிச்சிடுறேன்க்கா. ஆமா நக்கிலி, இவ சத்தியமா பேசிக்கிட மாட்டா. சரி, வீட்டுக்குள்ள போங்க. இவராணி, அது வந்து லட்சுமி, நீ உள்ளவா. மாமியாரே, இப்படி வளரிட்டீல. நீ பேசும்போதெல்லாம் யுவராணி யுவராணின்னு எனக்கு இப்ப யுவராணினே வந்துட்டு. நான் பேசுனா சரி, அவனுக்கு கேட்டிருக்குமா? அவனை சிரிக்கத பார்த்தா கேட்ட மாதிரி தான் இருக்குது. யுவராணி என் தங்கச்சி, அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. யுவராணி, யுவராணி என் தங்கச்சி. லட்சுமி, உள்ளவாமா. சரிங்க பாட்டி. இங்க பாருங்க, என் மருமக இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன். அன்னக்கிளி, அன்னக்கிளி என் வீட்டுக்குள்ள. வா அன்னக்கிளி வா. பல நாள் ஆசை தான் வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு. பரவாயில்ல, வந்திருக்க. இவனுக்கு இன்னும் அம்மா பத்தி சரியா தெரியலையோ. எப்பேற்பட்டவனா இருந்துப்பான்னு பாத்துக்க. இங்க பாருங்க, என் மருமக இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவ உள்ள போயிட்டா. அவளை வெளியில அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன, உன் அக்கா வந்திருக்கான்னு தைரியம் தானா வருது. அன்னக்கிளி வந்தாலே தைரியம் தானா வருது இல்ல? ஆமா, பேர்ல கம்பீரா இருக்குல்ல. அன்னக்கிளி பேர கட்ட சும்மா அதுலதான் செய்யும். வயிற்று புள்ளையும் துள்ளதான் செய்யும். ஓ, இங்க பாருங்க, நான் அதிகமா பேசல. அவ இல்லாத வீட்ல நான் இருந்துக்கிட மாட்டேன். எனக்கு என் மருமக வேணும். இல்லன்னா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லு. நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிடுதோம். எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் மருமவனே. இப்பவும் என் மூத்த புள்ள வீட்டுக்கு போனா என்ன வேண்டான்னு ஒதுக்க மாட்டான். மகாராணி மாதிரி பாப்பான். சாகர வரைக்கும் பாப்பான். அந்த புள்ளை என்ன பாக்கும். ஆனா அப்படி போக மாட்டேன். துரோகம் பண்ணிருக்கேன். கல்யாணம் கட்டி கூட்டு வந்தவள வான் கூட கூப்பிடாத பாவி. இப்ப நான் கடைசி காலத்துல போய் அங்க நோயில படுத்து அந்த பிள்ளைக்கு போய் மூலால இருக்கணுமா? வேண்டாம். தனியா செத்தால சாவேன தவிர அங்கல போக மாட்டேன். ரைட்டஸ்ல பிச்சை எடுத்தாத பொழைச்சுக்கிடுவேன். நான் சொல்றதை கேளுங்க. என் மருமக இங்க இருந்தா நான் இருப்பேன். அவ இல்லன்னா நானே இருக்க மாட்டேன். முடிவை சொல்லுங்க. இந்த திருப்பி நான் உங்களை மிரட்டதுக்காக சொல்ல, உண்மையதான் சொல்றேன். நான் இப்பமே இங்க இருந்து கிளம்பிடுவேன். என்ன மிரட்டி பாக்குற நீ? மிரட்டல, உண்மையதான் சொல்றேன். வேணா பாக்குறீங்களா?
அம்மா வாங்க கிளம்பலாம். ஆமா இன்னும் நாங்க 100 வருஷமா வாழ போறோம். 10 வருஷமா 15 வருஷமா ஏன் தண்டவாளத்தை பிச்சை வாழ முடியாது? வாங்க. நெல்லே அதானே அக்கா மக்கா அவங்கெல்லாம் தானே இருக்க மாட்டியே. அதானே வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஆனா அந்த புள்ளதான் விக்ரம பாக்கும். அதுக்கு சம்மதிச்சா இருக்கட்டும் இருக்கட்டும். அவளை எப்படி வரட்டணும்னு எனக்கு தெரியும். வராதவங்க வந்திருக்கீங்க, விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அன்னக்கிளி விருந்து சாப்பிட்டுட்டு போய. நாங்கெல்லாம் விருந்து வச்சுதான் பழக்கம். திமிரு பிடிச்சது மாமியாருக்கு ஏத்த மருமகா. அக்கா நல்ல வேலை பார்த்தக்கா. இல்லைன்னா இப்ப அந்த புள்ளைய விட்டுட்டு நான் அனுப்பிப்பேன் லூசு தனமா. நல்ல நேரம் வந்தக்கா. இனி நான் பாத்துக்கிடுவேன். வீட்டுக்குள்ள வந்துட்டல, இனி நான் பாத்துக்கிடுவேன். வீட்டுக்குள்ள வர வைக்கிற வரைக்கும் தான் உன் பாடு. வீட்டுக்குள்ள வந்துட்டல, இனி ரோகிணி பாத்துக்கிடுவா. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். அவ பாத்துக்கிடுவா. வீட்டுக்குள்ள தானே அவள் கஷ்டமா இருந்தது, வந்துட்டால இனி அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவா. அப்பா பயலுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ ஆட்டமே தனியா இருக்குமே. சும்மா ரவுண்டு கட்டி அடிப்பாள. வந்திருக்கவா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுற அளவுக்கு பண்ணணும். அது இன்னும் 2 நாள்ல பண்ணிடுவா. அவ 2 நாள்ல எங்க எடுத்துக்கிடுவா? அவன் அரமணத்தை துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுவா. ஓட வைப்பா. இந்த ரோகிணி நிச்சயமா ஓட வைப்பா. அவ யாரு? எங்க தங்கச்சாச்சா? சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக இவ்வளவு பண்ணுனீங்களே. ஆமாமா, என் தங்கச்சிக்காக ரிஸ்க் எடுத்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் ஐயா நன்றி சொல்லணும். அவளுக்காக இவ்வளவு தூரம் வந்து நின்னீங்களே. சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். நான் பாத்துக்கிட்டேன். நிம்மதியா போங்கய்யா. இங்க பாரு, கொஞ்சம் கண்ணும் கருத்துமாவே இரு. விக்ரம் விஷயத்துல கண்காணிச்சுட்டு தான் அக்கா இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிடுவேன். சரி நான் வரட்டா? நீங்க இருக்குது ஏம்மா இந்த அரக்க இருக்க இடத்துலயா? என்னால முடியாது. சரி நான் கிளம்புறேன். அப்பா ஏம்மா எப்படியோ ரோஹிணி வீட்டுக்குள்ள வந்துட்டாமா. இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் என்னாலயும் மூச்சு விட முடியுதுப்பா. எங்க ரோகிணி விட்டுட்டு போயிடுவாளான்னு பயந்தே போயிட்டேன். நானும் தாம 20 நாள் இங்க இருந்தா பாரு, வீடு வீடாயிட்டு திடீர்னு புள்ள போயிட்டா என்னத்துக்காகவும் நினைச்சேன். ஏமா அதெல்லாம் சரி, உள்ள ஒரு சல்லடை வந்திருக்க, அதை என்ன பண்ண? அந்த சல்லடை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கேள்வி நான் எதுக்கு இருக்கேன்? அதானே எங்க அம்மா வாய்க்கிட்டு தப்ப முடியுமா? நீனே பாத்துக்கமே, நான் மருமகளை பாத்துட்டு வரேன். செல்லடை இங்க இருக்க. நான் வாங்குற வேலையை பார்த்துட்டு நீ முச்சு வாங்க ஓடணும். அதை நான் முச்சு முட்டை பார்க்கணும். விக்ரம் நீங்க கட்டத்துக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. அது எனக்கு தெரியும் சாப்பிடுறதுக்கு. அப்பா என்ன பத்தி தப்பா கணக்கு போட்டிருக்காரு. நீங்க ரெஸ்ட் எடுங்களே. நான் எடுக்கலாம், நீ எதுக்கு? இல்ல உங்களை முழு நேரமா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் தானே பார்க்கணும். எனக்கு என் ரூம்ல தனியா தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். வேற யாரும் இருந்தா எனக்கு தூக்கம் வராது. நீங்க கிளம்புங்க. இனி பழகிக்கோங்க. நான் இங்க தானே இருக்க வேண்டியது இருக்கும். என் ரோகிணி கிட்ட நான் இந்த ரூமை விட்டு போன்னு சொன்ன உடனே போயிருவா. இவ்வளவுக்கு அவ பொண்டாட்டி. இவள என்ன சென்மம்? எனக்கு தனியா பட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தூங்குங்க. நான் இருக்கறல உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆக போகுது? எங்க அப்பா நான் உன்னையே நினைக்கிறேன்னு இப்படி பண்ணிருக்காரு. அவர் இப்படி பண்ண போய் தான் யார் ரோகிணி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? படுங்க. என்ன திடீர்னு நம்மள பார்த்து சிரிக்கிறான்? அதானே என்ன பார்த்து நீ சிரிக்காம இருக்க முடியுமா என்ன? என்னமோ வீராப்பா பேசுற, இப்ப இப்படி சிரிக்க? என்ன மருந்து போடணும், போட்டு விடட்டா? இவ்வளவு பார்த்துதான் இப்படி சிரிச்சானா? ஏங்க சரி கொஞ்சம் வலி விடுதீங்களா? அவருக்கு நான் மருந்து போடணும். டைம் ஆயிடுச்சு. நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பட்டியை எடுத்துட்டு வேற மருந்து வச்சு போடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா அதுல கொஞ்சம் சலம் இருக்கும், பாத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் சலமும் இருக்கும். அப்புறம் அடி ரொம்ப பட்டனால சில நேரம் புழுவும் வரும். ஏங்க மருந்து போட்டு விடட்டா? எப்படி என்னெல்லாம் மன்னிச்சு பேசுற? நீங்க எந்த தப்பு பண்ணல. நீங்க என் புருஷன். அந்த விக்கி சொன்ன கெட்டவள நம்மள நம்பி வந்தாலும் அம்போன்னு விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறியடான்னு. செத்தா போயிட்டேன் தெரியுமா? அப்பவே பட்டவன நீ எப்படி மன்னிச்சு என்னங்கன்னு வர? நீங்க எந்த தப்பு பண்ணல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதை விடுங்க, மருந்து போட்டு விடட்டா? வேண்டாம் ரோகிணி, அவர் வந்து உன்னை ரொம்ப பேசுவாரு. என்னாலையும் வாய் பேச முடியாது. பரவாயில்ல, பேசினாலும் என்னதானே பேசுவாரு. பரவாயில்ல, அவன் நிச்சயமா உங்களுக்கு மருந்து எல்லாம் போட்டு விட மாட்டா. அதுல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் வாமிட் எடுக்க மாதிரி ஓடி போறாள. நான் போட்டாதான் உண்டு. திட்டினா திட்டிட்டு போறாரு. பரவாயில்ல, நீங்க வாங்க. முத வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், குளிங்க. குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா மருந்து போட்டு விடுறேன். அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. உனக்கு என் மேல கோவம் இல்லையா? அதான் சொல்றேனே, எப்படி கோவம் வரும்? நான் இருந்துட்டா இந்நேரத்துக்கு ஏதாவது பண்ணிருப்பேன். அது புரியாத பட்சத்துலதான் எனக்கு உங்க நிலைமை புரியும். கெட்டினவள அம்போன்னு விட்டுட்டு வந்த பாவினா, தொட்டு தாலி கட்டினவள எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட்டு வந்தவன். எனக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? இப்படி உண்மை ஒத்து பேசுறதுக்கும்
கொஞ்சம் தைரியம் வேணும். தைரியம் என்ன தைரியம்? செஞ்ச பாவம் தெரியாதே. ஐயோ இருக்கட்டும் வாங்க. ஆ, ஆனா என்னால தனியா குடிக்க முடியாத. இப்ப போனால அவளை வேணா வர சொல்லட்டா? நல்ல துணைக்கு நிப்பா. அவளா? அவளா? அவளா வேண்டாம். போங்க வரேன். நிஜமா தான் கேக்குறேன், என் மேல உனக்கு எப்படி கோவமே வர மாட்டேங்குது? இந்த புரிதல் போதும். உங்க அப்பா அப்பாவா?